பெறுவதற்கான அவகாசம் நிறைவு பெற்றது. பிற்பகல் 3 மணிக்கு அதற்கான அவகாசம் நிறைவு பெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அந்த வகையில் தற்பொழுது வேட்புமனுக்களை திரும்பப் பெறுவதற்கான அவகாசம் நிறைவு பெற்றிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக இதுவரை 1000க்கும் மேற்பட்டவர்கள் வேட்புமனுக்கள் தாக்கல் செய்திருக்கிறார்கள். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நம்முடைய சிறப்பு செய்தியாளர் அபினேஷ் இணைப்பில் இருக்கிறார். அபினேஷ், இப்போ வேட்புமனுவை திரும்ப பெறுவதற்கான அவகாசம் நிறைவு பெற்றிருக்கு. யாரேனும் வாபஸ் வாங்கியிருக்காங்களா? தமிழ்நாட்டில் உள்ள 39 மக்களவை தொகுதிக்கான வேட்புமனு திரும்ப பெறுவதற்கான கால அவகாசம் 3 மணியோடு நிறைவு பெற்றிருக்கிறது. மொத்தமாக தற்போது 3 மணி நிலவரப்படி 9 பேர் வாபஸ் பெற்றிருக்கிறாங்க. தேர்தல் களத்தில் தற்போதைய தேர்தல் ஆணையத்துடைய நிலவரப்படி 1090 வேட்பாளர்கள் இறுதி வேட்பாளர்களாக இருக்கிறாங்க. ஆனால் இதில் இன்னும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அந்த வாபஸ் பெற்றக்கூடிய விவரத்தை பதிவேற்றம் செய்து வரக்கூடிய நிலையில் வரும் சுமார் 7 மணி அளவில் இறுதி வேட்பாளர் பட்டியல் என்பது அதிகாரப்பூர்வமாக தேர்தல் ஆணையத்துடைய இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்படும். ஆனால் அதிகபட்சமாக கரூர் மக்களவை தொகுதியில் 56 பேர் வேட்பாளர்களாக களத்தில் இருக்காங்க. அதே போல குறைந்தபட்சமாக தஞ்சை மக்களவை தொகுதியில் 13 பேர் வேட்பாளர்களாக இருக்கிறாங்க. அதிகபட்சமாக குறைந்தபட்சமாக இந்த 2 தொகுதியில் இருக்கக்கூடிய நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு என்ன தொகுதி ஒதுக்கீடு செய்யப்படும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு. குறிப்பாக 3 மணிக்கு இந்த வாபஸ் பெறக்கூடிய பணிகள் முடிவதற்கு பிறகு சின்னங்கள் ஒதுக்கீடு செய்யக்கூடிய பணிகள் தொடங்கி நடைபெற்று வருகிறது. முதலில் அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சிகளுக்கு சின்னங்கள் ஒதுக்கீடு செய்யப்படும். அதற்கு பிறகு சுயேட்சைகளுக்கான சின்னங்கள் ஒதுக்கீடு செய்யப்படும். அந்த வகையில் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை அங்கு விசிகாவுடைய தலைவர் திருமாவளவன் போட்டியிடுகிறார். அவர் அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சி என்பதாலும் அவருக்கு அந்த பானை சின்னத்தை பொறுத்தவரை அது ஏற்கனவே அந்த ஃப்ரீ சிம்பிள் அந்த லிஸ்ட்ல இருக்கு. ஏற்கனவே அதே சின்னத்தில் அவர் அங்க போட்டியிட்டு வெற்றி பெற்றனாலும் வேறு யாரும் கேட்காதனாலும் பானை சின்னம் அவருக்கு எளிதில் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. எனவே இந்த முறையும் பானை சின்னத்தில் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி போட்டியிடுகிறது. அதே போல மற்றொரு தொகுதியான விழுப்புரம் தனி நாடாளுமன்ற தொகுதியிலும் பானை சின்னத்தில் அக்கட்சியினுடைய பொதுச்செயலர் ரவிக்குமார் போட்டியிடுகிறார். அவருக்கும் அந்த பானை சின்னம் எளிதில் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா தேர்தல் ஆணையத்துடைய விதிகளைப்படி ஒரு அங்கீகரிக்கப்படாத கட்சிகள் தான் முதல்ல சின்னம் பிரையாரிட்டி கொடுக்கப்படும். அதுக்கப்புறம் தான் இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்ஸ்க்கு கொடுப்பாங்க. அந்த அடிப்படையில் அவர் பானை சின்னம் தான் கேட்டிருக்கார். வேற யாரும் அந்த தொகுதியில் பானை சின்னம் கேட்கல. அதனால பானை சின்னம் இந்த 2 பேருக்கும் அந்த 2 தொகுதியிலும் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. அதே போல திருச்சியை பொறுத்தவரை மதிமுகவை பொறுத்தவரை பம்பரம் சின்னம் அந்த ஃப்ரீ சிம்பிள் இல்ல. ஆனா அவங்க அடுத்த பிரையாரிட்டி சாய்ஸா கொடுத்திருக்கக்கூடிய தீப்பெட்டி அல்லது சிலிண்டர் இதுல ஏதேனும் ஒன்றை அவங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. தீப்பெட்டி சின்னம் செகண்ட் பிரையாரிட்டி சாய்ஸ் கொடுத்திருக்கிறதுனால தீப்பெட்டி சின்னம் அவர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. எனவே திருச்சியில மதிமுக தீப்பெட்டி சின்னத்திலும் அதே போல இப்போ நம்ம யாரை பார்க்கணும், யாரோட சின்னம் முக்கியமா இந்த தேர்தலை பார்க்கணும்னா ராமநாதபுரத்தில் இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டா சுயேட்சை வேட்பாளரா முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் போட்டியிடுகிறார். அவர் வாளி திராட்சை உள்ளிட்ட பொருட்கள் ஏதேனும் ஒன்றை சிம்பிளா கேட்டிருக்கார். வாலி அவரோட ஃபர்ஸ்ட் சாய்ஸா வச்சிருக்கார். அவருக்கு என்ன சின்னம் ஒதுக்கீடு செய்யப்படுறாங்க அப்படிங்கறத இதுல ரொம்ப முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியதா இருக்கிறது. எனினும் போட்டி களத்தில் இறுதி வேட்பாளர் பட்டியலில் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறது சுமார் 7 மணி அளவில் அதிகாரப்பூர்வமாக தேர்தல் ஆணையம் தெரிவிக்கும். ஆனால் 3 மணி நிலவரப்படி 1090 வேட்பாளர்கள் இப்போ தற்போது நிலவரப்படி இந்த தேர்தல் களத்தில் இருக்காங்க. அபிநயா, இந்த வேட்புமனுவை திரும்ப பெறுவதற்கான அவகாச நிறைவில் முக்கியமாக கவனிக்கக்கூடியது இந்த சின்னம் ஒதுக்கீட்டில் என்ன நிலைப்பாட்டை தேர்தல் ஆணையம் எடுக்கப் போகிறது என்பதுதான். இது சார்ந்த விரிவான விவரங்களுக்கு நன்றி அபினேஷ்.